ஒன்றிய அரசின் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் தொழிற்சங்கத்தினர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். மதுரை ரயில் நிலையம் மேற்கு நுழைவாயில் அருகில் SRMU சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன முழக்கம் எழுப்பினர். தொழிலாளர் நலச் சட்டங்களை சுருக்கி தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடிக்கும் அரசாங்கத்திற்கு எதிராகவும் இந்த போராட்டத்தில் இந்தியாவில் இருக்கின்ற ஒன்றுபட்ட தொழிலாளர்கள் ஒன்று கூடி அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்று கூடி இன்று ஒரு நாள் வேலை நிறுத்தத்தை அறிவிக்கின்றன. ஓசூர் பேருந்து நிலையம் அருகே பழைய நகராட்சி அலுவலகம் முன்பு 1000க்கும் மேற்பட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்கள் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தின் கீழ் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்பை திரும்பப் பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சியில் அனைத்து தொழிற்சங்கத்தினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வந்தாலும் இந்த தொழிலாளர் விரோத சட்டத்தை இயற்றிய மோடி அரசு திரும்ப பெறுகிற வரை அவரை எதிர்க்கிற போராட்டங்கள் தொடரும். திருச்சியே அதற்கு திருப்புமுனை. ஒன்றிய அரசின் புதிய சட்டங்களுக்கு அனைத்து தொழிலாளர் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து மயிலாடுதுறையில் தபால் நிலையத்தை முற்றுகையிட முயன்ற 300க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டையில் CITU நிர்வாகிகள் வடக்கு ராஜ வீதியில் இருந்து பேரணியாக சென்று தலைமை தபால் நிலையம் முன்பு முழக்கம் எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதேபோல் ஆரணி, நாமக்கல், பல்லடம், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டம் காரணமாக தமிழ்நாடு, கேரள மாநிலங்களுக்கு இடையே அரசு பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.